கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved Christ, brothers and sisters, we welcome you in the name of our Lord Jesus Christ. மரித்தேன், ஆனாலும் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். I have died and I have risen. The Lord Jesus Christ have told us. சர்வலோகத்தையும் உண்டாக்கின தேவன் இயேசு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். The one who created the heaven and the earth, the Lord Jesus Christ is alive. சிலுவை பாதைகளை தியானித்துக் கொண்டு வருகிற உங்கள் எல்லோரையும் ஒரு விஷயம் கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். As we are meditating the way of the cross, and we welcome you in the name of the Lord Jesus Christ. இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளை தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம். Let us all surrender this blessed fasting prayer on Friday and let Lord Jesus lead us. அவருடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற நம் ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். As we are meditating the God's cross, and let us all rejoice and be wonders in His name. இயேசு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். Our Lord Jesus Christ is still alive. ஒரு அருமையான ஒரு பழைய பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Let us all sing a very nice old song. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. Lord Jesus, your presence is enough for me. ஆமென். Amen. Thank you Jesus. Hallelujah. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லோருமாய் ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவின் பிரசன்னம், இயேசு ராஜாவின் பிரசன்னத்திற்குள்ளே என்றைக்கும் என்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவின் பிரசன்னத்திற்குள்ளே ஜெபம் பண்ணுவோமா? Let us all come together and pray in His presence. Oh Lord Jesus Christ, your presence is enough for me. So let us all pray. நம்ம எல்லாரையும் மாறுதல் படுத்தி அவர் நடத்துவார். He is the one who will lead and guide us. மனித குலம் மாறினாலும் தெய்வம் இயேசு அவர் மாறாவே மாட்டார். Even if mankind they go away from us, Lord Jesus Christ will never change. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our loving Heavenly Father,
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, You are the same yesterday, today and forever. என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரே, The one who is always alive. நீண்ட ஆயுளை உடையவரே, The one who blessed with generations. நித்திய நித்தியத்திற்கும் நித்தியமாய் இருக்கிறவரே, The one who always be forever and ever. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, I am there for and I am there as you said. இந்த பரிசுத்தமான நாளிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, as this holy day, we surrender on this holy day into thy presence. இங்கே ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, இசைக்கிற, பாடுகிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender the ones who are going to sing and praise and glorify your name, and the ones who are going to play the music. எங்களோடு கூட இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Oh Lord Jesus, we surrender the people who are watching through Facebook and YouTube. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். Lord Jesus, you lead us and guide us. ஒவ்வொரு நோயாளிகளையும் இந்த நேரத்தில் ரட்சியும் ஆண்டவரே. Lord Jesus, we surrender all the sick people and you cure them in the name of Lord. பேதுரு மாமியை தொட்டது போல தொடும் இயேசுவின் நாமத்தினால். Lord Jesus, as you bless Peter, oh Father God, you bless each and every one. சுகம் பெற்று எழுவார்களாக. Let them receive the healthiness, oh Lord. ஆரோக்கியம் அடைவார்களாக. Let them receive the healthiness, oh Father. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. Let the wonders happen, oh Lord Jesus. உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மகிமையை காணட்டும் ஆண்டவரே. The one who believe you, oh Lord, let they receive the marvelous things. துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். We give you all the glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. Amen. ஹalleluya. Hallelujah. தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Let us all pray, give thanks to the Lord, and Lord Jesus Christ will do marvelous things. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. கர்த்தர் தாமே இந்த நாளை தந்தார். முதலாவது இந்த நாளை தந்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஆகவே அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வாஞ்சையோடு என் தேவனிடத்திலே நான் பேசுவேன், என்னுடைய வேண்டுதல்கள் அவரிடத்தில் ஒப்புவிப்பேன், அவருடைய வார்த்தைகளை கேட்பேன், அநேகருக்காய் ஜெபிப்பேன் என்று சொல்லி அந்த சமூகத்திலே ஆர்வமாய் ஓடி வந்திருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் நித்தமும் நடத்துவார். இந்த வறட்சியான காலங்களில கூட செழிப்பான ஒரு காலங்களை உங்களுக்கு தந்து நித்தமும் உங்களை நடத்துவார். ஹalleluya. ஆகவே ஜீவனுள்ள காலம் எல்லாம் இயேசுவையே பாடுவேன், அவர் எனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், ஆகவே என் நேசரையை நாடுவேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம சொல்ல போறோம். ஆகவே வேலை விசேஷமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனங்களை தியானிப்போம் இல்லைங்களா? அப்படியாக தியானிக்கின்ற வசனங்களிலே இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வசனம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 102 வசனம். Psalms 102 verses 2. சங்கீதம் 102 வசனம். என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். Do not hide your face from me in the day of my trouble. Amen. ஆமென். நாம் கூப்பிடுகின்ற நாளிலே ராஜா நமக்கு செவி கொடுக்க போகிறார். ஆகவே அந்த கூப்பிடுகிற ஜெபத்தின் வழியாக இந்த வேளையிலே நம் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து ஒரு கவன பாடலாக பாடி, எனக்காய் ஜீவனை தந்த என் இயேசுக்காக நாம் வாழ்வேன், ஜீவிப்பேன், சாட்சியாக இருப்பேன் என்று நாம் சொல்லும் போதுதான், அறிக்கையிடும் போதுதான் நம்மளால் வாழ முடியும். அது அறிக்கையிடுங்க, தேவன் நம்மை நடத்துவார். Thank you Lord, thank you Lord, thank you. ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவேன், எனக்காக
அவரிலே. ஏனென்று சொன்னால் அவரே என் வாழ்வில் அற்புதர், அவரே என் வாழ்வில் உன்னதர். எப்போது என்று சொன்னால் ஜீவனுள்ள காலம் எல்லாம் அவருக்காய் வாழும் போதுதான் அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதராகவும் உன்னதராகவும் இருப்போம். ஆகவே தாகமுள்ள ஜெபத்தினாலே நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். அதே போல பாரமுள்ள ஜெபத்தினாலே இந்த நாளிலே அநேக காரியத்தை பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே முதலாவதாக நாம ஜெபிக்க வேண்டிய கருத்து என்ன தெரியுங்களா? தேசங்களுக்காக ஜெபம் பண்ணணும். தேசத்தில் இருக்கிறதால எல்லா வன்முறைகளையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும். இதோ தேசத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அப்பா, எங்க தேசத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க பாருங்க அப்பா. உங்க கண்கள் எங்கும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதே. எங்க தேசத்தை பாரும். எங்க தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற வன்முறைகளை பாரும். எங்க தேசத்தில் இருக்கிறதான எல்லாவித கலாச்சாரங்களை பாரும். எங்க தேசத்தில் இருக்கிறதான கொடியமான ஒவ்வொரு தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே எங்க தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. என் நாமத்தினால் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரேன். இந்த நாட்களில் பொல்லாத வழிகளில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு விஷயம் மன்னித்து கர்த்தாவே எங்க தேசத்துக்கு சேமத்தை தாங்க, சுகத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க என்று சொல்லி அந்த கர்த்தரப்பு கொடுத்து நம் தேசங்களுக்காக முழு குளோபுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது செயல்படுத்துற ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர்களும் சீஃப் மினிஸ்டர்களும் எல்லாரும் அந்த கர்த்தரப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாருக்கும் போதுமான பெரிதான ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் புரிந்து கொள்கிற ஞானத்தை தாங்க. இந்த பூமியை சமம் நிலையான ஒரு அன்போடு கூட நடத்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கர்த்தரப்பு கொடுத்து ஏசப்பா எங்க தேசத்தின் மீது உங்களுடைய கண்களை வையுங்க என்று சொல்லி அந்த கர்த்தரப்பு கொடுத்து நம்ம இருக்கிற சுசானா ஜெபம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அப்பா பிதாவே, அருமையான அந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களோட ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்க. ராஜாவே, நாங்கள் பாடல வண்ணமாகவே ஆண்டவரே ஜீவனுள்ள காலம் எல்லாம் இயேசுவே ஆண்டவரே நாங்கள் ஆராதிப்போம், துதிப்போம், நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஜெப குறிப்பும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. Lord Jesus, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க every righteous man's prayers are so effective and powerful in சொல்லிருக்கிறீங்க. Yes Lord, இந்த நேரத்துல ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆண்டவரே நீங்க தான் எழும்பினீங்க ஆண்டவரே. வானத்தின் பூமியை நீங்க தான் உண்டாக்கினீர் ஆண்டவரே. ஆகவே இந்த தேசத்தை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, பாரத தேசத்துக்கு நீங்க ராஜா மட்டும் இல்ல ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதுக்கும் நீர் ஒருவரே ராஜாதி ராஜா ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற எல்லா உயர்ந்தமான பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, லீடர்ஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, இந்த தேசத்தை முழுவதும் ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் உங்களோட உள்ள கரங்களை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜாவே. அப்பா, உங்களோட பெர்மிஷன் இல்லாத ஆண்டவரே எதுவுமே நடக்க கூடாது ஆண்டவரே. ஆம் ராஜாவே, உங்களோட பெர்மிஷன்னாலதான் நடக்கணும் ஆண்டவரே. நீங்க ஆம் சொன்னால் நடக்கட்டும், நீங்க இல்லை என்றால் அது அப்படியே ஆண்டவரே போய் விட்டுக்கிட்டும் ஆண்டவரே. கரங்கள் ஆண்டவரே எங்க தேசம் முழுவதும் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்க தேசத்தை ஆளுகிற ஒரு லீடர்ஷிப் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க எல்லாரும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஜஸ்டிஸ்க்கு வாழட்டும் ஆண்டவரே. எந்த இடத்திலும் அன்ஜஸ்டிஸ் திங்ஸ் ஆக கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே பெருமையா இருக்கிற ஒவ்வொரு எதிர்த்து நிற்பீராக ராஜாவே. ஆகவே ஜஸ்டிஸ் காட் எங்க ஃபுல் வேர்ல்டுக்கு நீங்க ஜஸ்டிஸை கொடுப்பீராக. ப்ரே ஃபார் இந்தியா ஆண்டவரே. we are praying for our world oh Father God. we are praying for our country oh Father God. bless our world, bless our globe oh Father God. ஆண்டவரே, உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கோடி 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 ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. என் கர்த்தர் பெரிய காரியம் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. சகோதரி சகோதரியே,
இந்த யூடியூப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற அன்பான என் சகோதர சகோதரிகளே, இது இந்த நாட்களிலே போன நாட்கள்ல வருஷத்துல பார்த்தோம். இந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் கொடூரமான இந்த கோவிட்னால நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டு லாக்டவுன்ல இருந்தோம். ஆனா அந்த நாட்களிலே எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு குடும்பங்கள் கண்ணீரோடு கூட இருந்தார்கள், எவ்வளவு பிள்ளைகள் சாப்பிட உணவு இல்லாமல் இருந்தார்கள் என்று எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டம் இந்த நாட்களில வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம அனுதின ஜெபம் என்ன தெரியுங்களா, அப்பா பரலோகத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யட்டும் என்று சொல்லிதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். அவர் சித்தம் யாராலுமே மாற்ற முடியாது. ஆக ஆண்டு கருத்துல அவர் சித்தத்தை ஒப்பு கொடுப்போம். அப்பா இனி வருகிற காலத்துல இந்த லாக்டவுன் பீரியட் நடக்கும் என்று சொன்னால், அப்பா உங்க கரம் எங்க எல்லா பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே, ஏழை எளிய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே, அப்பா கைவிடப்பட்ட பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், அனாதை பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், அனாதை ஆசிரமங்கள் மேல் இருக்கட்டும், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் மேல் இருக்கட்டும் என்று சொல்லிதான் அனுதினமும் நம்ம ஜெபத்தினால தாங்குவோம். கர்த்தர் அதை அப்படியாக வாய்க்கின்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த வேளையில விசேஷமாக இதோ ஒவ்வொரு டாக்டர்ஸுமே ஆண்டவர் கருத்துல கொடுக்க போகிறோம். இந்த நாளிலே கொடூரமான வியாதிகள் எல்லாரையும் ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வியாதி எந்த சூழ்நிலையில எப்படி யாருக்கு வருதுன்னு கூட தெரியாது. ஆகவே அப்பா இதை தொடுகிற எல்லா டாக்டர்ஸ்களையும் சயின்டிஸ்ட்களையும் இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். அப்பா அவர்கள் கண்டுபிடிக்கிற மாத்திரை மருந்துகளிலே தேவனுடைய ரத்தம் அவருடைய உடல் அதுல கடந்து இருக்கட்டும் அம்மா என்று சொல்லி எல்லாருக்கும் போதுமான ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா இதோ இங்க அநேக தங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் தழும்புகளால அவர் காயங்களால இந்த நாட்களிலும் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாங்க. ஆகவே நம்ம தேவ மகிமை காண வேண்டுமா? நம்ம விசுவாசிக்க போகிறோம். ஒவ்வொரு டாக்டர்ஸ்மார்களுக்காகவும், இது எல்லா போலீஸ்மார்களுக்காகவும், இதோ எல்லா பிரைம் மினிஸ்டர்களுக்காகவும், விசேஷமாக நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மிலிட்டரி மேன்ஸுகளையும் ஆண்ட கட்டளை கொடுக்க போகிறோம். இது எத்தனையோ டீச்சர்ஸ்களுக்கு வேலை இல்லாம இருக்குது. எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்களையும் ஆண்ட கட்டளை கொடுப்போம். பிரைமரி டீச்சர்ஸ்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியாக சேர்ந்து நல்ல பிதாவே, விசேஷமாக ஒவ்வொரு டாக்டர்ஸுங்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் இதை எடுத்து நடத்துகிற எல்லா பெரியர்களும் ஆண்ட கருத்துல கொடுப்போம். என்னென்று சொன்னா ஒரு கை பணம் காசு இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டும், பணக்காரங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டுகளும் பண்ணாமல் இதோ எந்த வியாதிக்காக அவங்க போறாங்களோ அந்த வியாதிகளுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்களுக்கு தேவ ஆலோசனை தேவன் தர வேண்டும் என்று சொல்லியும், இந்த ஒரு வியாதிக்கு போனா 10 வியாதிகள் அவர்களுக்கு சொல்லி பயன்படுத்தி ஒரு தகப்பனுடைய உயிரும், ஒரு தாயுடைய உயிரும், ஒரு பிள்ளைகள் உயிர் என்ன என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனா குடும்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர்கள் தான் அவங்க உயிருடைய பலன் தெரியும். ஆகவே ஏனோ தானோ என்று சொல்லி அவர்களுக்கு வியாதிகளை சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை மரணத்துக்குள்ள கொண்டு போய் உயிரோடு கொண்டு போறவங்கள அவங்க கையில ஒரு டெட் பாடியா கொடுக்கறாங்க. ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அப்பா இப்பப்பட்ட சூழ்நிலைகள் மறையட்டும் ஆண்டவரே, உலக ஆசைகள் மறையட்டும் ஆண்டவரே, உலக இச்சைகள் மறையட்டும் ஆண்டவரே, பணத்தை சேர்க்கணும் சொல்லிட்டு பொய்யான வியாதிகளை சொல்லி அநேக குடும்பங்களை கலங்க பண்ற ஒவ்வொரு சந்தேகப்பா ஆண்டவரத்தில் அன்னுதினமும் ஜெபம் பண்ணுங்க. இந்த பாரமுள்ள ஜெபம், இந்த
அந்த தாகமுள்ள ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். நமக்காக ஜெபிக்கிறது போதும், நம்முடைய காரியங்களுக்காக ஜெபித்தது போதும். இந்த பாரமுள்ள ஜெபங்களை ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு பலமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளிலே, இந்த மார்ச் ஏப்ரல் என்று சொன்னாலே எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன தெரியுமா? எக்ஸாம். அந்த கருத்துல கொடுப்போம். அப்பா, இந்த எக்ஸாமை கத்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு வருஷம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனா அந்த கோவிட்ல அநேக பிள்ளைகளுக்கு படிப்பு சரியா வரல. அவங்க எல்லாம் ஆன்லைன்ல படிச்சிருக்கிறாங்க. அநேக ஆன்லைன்ல கூட அவங்களுக்கு வசதிகள் இல்லைன்னா மத்த பிள்ளைங்க கிட்ட நோட்ஸ் வாங்கி எழுதி அதை வச்சு படிச்சு பிள்ளைங்க மேல பாக்குறாங்க. ஆகவே அந்த கருத்துல கொடுக்க போகிறோம். அப்பா, இப்பப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் போதுமான கிருபினால நிரப்புங்க. இந்த கோவிட்ல கூட அநேக தகப்பன் தாய்க்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைகள். ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல கட்டணும்னு சொல்லிட்டு கடன் பட்டு கட்டி இருக்கிறாங்க. ஆகவே அந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற எந்த கிளாஸா இருக்கட்டும் பாஸ் ஆகி மேல் காரியங்களுக்கு போகணும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுக்கிற விசேஷமாக SSLC எக்ஸாம் பண்ணுகிறதான பேரை கொடுத்திருக்கிற பெட்ரிஷாக்காகவும் நான்சிக்காகவும் இன்னும் அநேக பிள்ளைகள் SSLC எக்ஸாம் எழுதுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவக்காரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்குகளை கிடைக்க தேவ கிருபை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து ஜோனா ஜெபம் பண்றோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த நல்ல தகப்பனே, அப்பா இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குறிப்பு கொடுத்திருக்கீங்களா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, எங்க 2, 3 நாமத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா இயேசப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம் எங்க மத்தியில இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசப்பா, எல்லா எக்ஸாம் பசங்களுக்கு நாங்க ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. எல்லா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாங்க ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசப்பா, இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல ஆண்டவரே இருக்கிற எல்லா போர்டு எக்ஸாம்ஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சக்சஸ்ஃபுல் ஆகணும் ஆண்டவரே. மறுபடி செகண்ட் வே ஆஃப் கொரோனா வருதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. அப்பா எக்ஸ்டெண்ட் ஆக எக்ஸாம் இல்லைன்னா லாக்டவுன் ஆகும்னு சொல்றாங்க ஆண்டவரே. அப்பா இயேசப்பா, பசங்க பட்டு ஒரு பிரயாசத்துக்கு ஒரு பலன் இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்க உதவி செய்யும் ஆண்டவரே. கஷ்டப்பட்டு படித்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சக்சஸ் கொடுங்க ஆண்டவரே. இயேசப்பா, அவங்க நல்லா எழுந்தி நல்லா பாஸ் ஆகணும் ஆண்டவரே. எந்த டிப்ரெஷனுக்குள்ள போக கூடாது ஆண்டவரே. எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மெயின் ஆண்டவரே, எல்லா SSLC பசங்களுக்கானவரே, டிகிரி பசங்களுக்கானவரே, PUC பசங்களுக்கானவரே, ஒரு போர்டு எக்ஸாம் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் அவங்களை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்களை டச் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்களை அனாயிண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. வேற எந்த சிந்தனை இல்லாத ஆண்டவரே, ஒரே வழியால ஆண்டவரே படிக்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களோட ஞானம் அவங்களுக்கு பத்தாத ஆண்டவரே. உங்களோட ஞானம், உங்களோட அறிவை அவங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. உங்களோட மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, எல்லா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் ஆண்டவரே. ஒரு தாய் தகப்பன் கஷ்டப்பட்ட ஆண்டவரே ஏசப்பா கட்டிருக்கிற ஒரு ஃபீஸ்க்கு பிரயாசம் இருக்கணும் ஆண்டவரே. எல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆஃப்லைன் எக்ஸாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கிட்ஸோட சிக்னஸ் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்துல ஆண்டவரே பயத்திலயும் அவங்களுக்கு ஜுரம் வரும் ஏசப்பா. ஏசப்பா, அவங்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. எந்த ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதி ஆண்டவரே, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேளையில விசேஷமாக தன்னுடைய உடல் சுகத்துக்காக பலவீனங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்களே என்று சொல்லி ஏதோ பெயர்களை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஜெபராணி, அவங்க கணவன் ராபர்ட், அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவங்க உடல் சுகம் எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல சகோதரி தனம், அவங்க மறைந்த தனம், அவங்க மிஸ்ஸஸ் பேரு சோபியா, அந்த சகோதரி கூட நல்ல உடல் சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை தந்து அவங்க கணவன் விட்டு சென்ற ஒவ்வொரு பணிகளையும் எடுத்து செய்ய போதுமான ஆலோசனைகளை அந்த மகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல சகாய ராணிக்காக நாம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த பிள்ளை கூட பரிபூர்ண
விடுதலை கொடுக்க வேண்டும். மஞ்சு என்ற சகோதரி ஏதோ இப்போது வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் காயத்ரி அவங்க பலவீனங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லியும் அவங்களுக்கு காலில் ஆபரேஷன் ஆயிருக்குது. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை ஏதோ மனைவி இழந்திருக்கிற அந்த தகப்பனாரோடு கூட தேவக்கரம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்காகவும் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு கூட நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும், அதே போல ஜெயராஜ் சகோதரன் பராக்கா பாஸ்டரா இருக்கிறாரு, அவருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி தேவனுக்காக மறுபடியும் ஓங்கி நின்று அந்த காரியங்களை செய்ய அந்த சகோதரனை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும், அப்ப ஜேஎன் ஸ்டீபன், பிரதர் ஜெய்கர், மிஸ்ஸஸ் ரெஜினா அவங்க உடல் சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த கர்த்தர் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக தேவன் ஒவ்வொரு சகோதரிகளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சகோதரியை உங்களுக்கு கூட அநேக விதத்துல பலவீனங்கள் தாக்குகிறது. இந்த நாட்களை பார்க்கும் போது ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க 60 வயசு தாய்மார்களோ தகப்பன்மார்களோ அவங்க எல்லாம் வீட்டுல இருக்கணும், அவங்களுக்கு இந்த பலவீனம் தாக்கிடும் சீக்கிரம் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், அப்பேற்பட்ட தாய் தகப்பனுக்கு பலவீனங்கள் தாக்குறதே இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு 40, 45, 50 இருக்கிற எல்லா லேடிஸுங்களுக்கும் பயங்கரமான பலவீனங்கள் தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த தாய்மார்கள் தகப்பன்மார்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க எனக்கு சுகர் இல்ல, பிபி இல்லை என்று சொல்லி. ஆனா என் சகோதரி இந்த நாட்களிலே 30 மேல 35 மேல 40 மேல தாண்டி இருக்கிற சகோதரிகளுக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, டயாலிசிஸ் பண்றாங்க. இது எல்லா கருத்தும் ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொரு சதைகளும் நோவு, இது வயிற்று வலி நோவு, எல்லா காரியங்களும் தேவன் நிச்சயமா அறிந்தவராய் இருக்கிறார். எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் எல்லா பலவீனங்களும் என் இயேசுவின் தழும்புகளான குணமாகட்டும், என் இயேசுவின் தழும்புகளான குணமாகட்டும். இயேசுப்பா உங்க சொட்டு ரத்தம் என் மேல தெளிங்கப்படி அசுத்தமா இருக்க என் ஒவ்வொரு ரத்தங்களும் கழுவி சுத்திகரிக்கப்படட்டும் என்று சொல்லி அந்த கத்துல ஒப்புக்கொடுங்க. ஐயோ எவ்வளவு நாள் இந்த மாத்திரைகளை எடுப்பது என்று சொல்லி எதிரோடு இருக்கிறீங்களா? வேதனை நீக்கதான் கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு இயேசுவின் ஆடையின் ஓரத்திலே தொட்டாங்களாம். ஆனா விசுவாசத்தோடு தான் தொட்டு இருக்கிறாங்க. ஏதோ கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அதே விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்பா என் பலவீனங்கள் எல்லாம் மறையணும் தகப்பனே, என்னுடைய நோய்கள் எல்லாம் மறையணும் தகப்பனே, என் எல்லா வியாதிகளும் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும் அப்பா என்று சொல்லி அந்த கத்திரப்பு கொடுத்து இந்த ஜெபத்துக்காக மகன் டேனியல் ஜெபம் பண்ணட்டும். ஒவ்வொரு பேர்களும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் முக்கியமாக பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சுகர் பேஷண்ட் ஆண்டவரே, பிபி பேஷண்ட் ஆண்டவரே, ஆஸ்துமா வியாதிகள் ஆண்டவரே, கேன்சர் வியாதிகள், ஹார்ட் பேஷண்ட் பிள்ளைகள் ஆண்டவரே, அப்ப ஆண்டவரே ஒவ்வொரு தைராய்டு உள்ள ஆண்டவரே பேஷண்ட்கள் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பலவீனங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல கர்த்தர் நல்ல பலவீனத்தையும் மாற்றி பலத்தினால் இடை கட்டுவீராக ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பாதத்தில் அநேக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய பாதத்துல யாரெல்லாம் அவங்களை வச்சாங்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே பரிபூர்ணம் சுகமானது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்துடைய பாதத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பெயர்களும் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லா பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரஸ்ட் கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஹார்ட் ஹோல்ஸ் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா கால் வலி வியாதிகள் இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் ஒவ்வொரு வியாதிஸ்தர் மீது கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. நாமத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற இயேசுவின் நாமத்துல பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே படுத்த படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சுகர் நார்மலாய் மாறட்டும் ஆண்டவரே. பிளட் பிரஷர் நார்மலாய் மாறட்டும் ஆண்டவரே. தைராய்டு நார்மலாய் மாறட்டும் ஆண்டவரே. கேன்சர் வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீ செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. உடல் ரீதியாய் ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆண்டவரே எந்தெந்த வியாதிகள் நோவுகள் ஆண்டவரே நைட்ல தூங்க முடியாம ஆண்டவரே அந்த வியாதிகள் ஆண்டவரே தொல்லையாயிருக்கிறதோ இயேசுவின் நாமத்துல சரீரத்துல புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. புது ஸ்ட்ரென்த் உண்டாகட்டும் ஆண்டவரே. மகிமை பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்துல ஒரு ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. சாட்சியாய் சொல்ல முடியாது ஆண்டவரே. அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சூழ்நிலை வரட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. சுகத்தை மாற்றும் அல்ல ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க.
அவங்க விசுவாசத்தின் ஆண்டவரே அவளை பிழைக்கும்படியே கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா கண்ணீர்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே, நோய்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நேம்ஸ் மீது ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க மனதிருக்கிற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்க எந்த டேப்லெட் எடுக்கிறார்களோ, எந்த டானிக் எடுக்கிறார்களோ, எந்த ஆயில்மெண்ட் அவர்கள் பூசி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் ரத்தம் அந்த டானிக் மீது ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்ல இந்த ரத்தம் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே புது படைப்பாய் கர்த்தர் மாற்றுவீராக, புது கிரியேஷனாய் மாறட்டும் ஆண்டவரே. புது நரம்புகள் உருவாகட்டும் ஆண்டவரே, புது ரத்தங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே, புது பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. புதிதாய் மாற்றுகிற தேவனே, புதிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்ததை நினைத்து ஒருபோதும் கலங்காமல் இப்பொழுதே எல்லாரும் ஸ்தோத்தரிக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த சாட்சிகள் நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இது மனிதனால் கூடாது ஆண்டவரே, மனித பலத்தால் கூடாது ஆண்டவரே, மனிதனுடைய எண்ணத்தால் கூடாது ஆண்டவரே. தேவனே உம்மால் மாத்திரமே எல்லாமே. இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு அன்று சொல்லப்பட்ட பெயர்களும் உடைய பார்த்து நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உடைய பார்த்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்கள்ல நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டோம், அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று அந்த மகிமையான சாட்சிகள் நாங்கள் கேட்க அநேக பேர்களுக்கு அது பிரோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். எல்லா துதியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல சொல்லப்பட்ட பெயர்கள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறது. அவங்க வயிற்றுல ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகள் கர்ப்பப்பையில ஒரு சின்ன சின்ன சிஸ்ட் இருக்குது என்று சொல்லி. ஆண்டவர் நிச்சயமா இந்த நாட்களே இந்த ஜெபத்தின் மூலியமாக ஒவ்வொரு கர்ப்பப்பையில இருக்கிற சிஸ்டுகளை கூட மாற்ற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஏற்ற விலையில அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நடக்க வேண்டாம் மாதாந்திர காரியங்களும் அவங்க கர்ப்பத்திலே ஒரு கனியும் கர்த்தர் வைக்க அவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஆவியாத்ம சரங்களை ஒப்புக் கொடுப்போமா? இதப்பா இவ்வளவு நேரமாக என்னுடைய தேவைகள் எல்லாம் உடைய கருத்துல ஒப்புக் கொடுத்தேன் சுவாமி. இந்த நேரத்துல நீங்க எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியருக்காகவும் இது வந்திருக்கிறவர்களுக்காகவும் இந்த யூடியூப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தை நாம் எடுப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி. அருமையான இது இந்த மத்தனவழிக்காக மக்கள் கொடான கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே இந்த அதே காலையிலிருந்து இம்மட்டுமாக உங்க சித்தம் எங்கள் வாழ்க்கையில இஷ்டமாகவும் எல்லாமாக இருந்தவைக்காகவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளை ஜெபித்த எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் நீங்க கேட்டீங்க தகப்பனே. பொறுமையோடு தலை சாய்த்து கேட்டீங்க தகப்பனே. எங்களிடமாய் தலை சாய்த்து கேட்டமைக்காகவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவை எல்லாவற்றுக்கும் என் கர்த்தர் ஆமென் என்று பதிலையும் தர போறீங்களே, அதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த யூடியூப்ல மூலமாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில பார்த்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை நன்மையாக மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ஆபத்துகளை கர்த்தர் நீக்கி விடுங்க ஆண்டவரே. அந்த கண்ணீர் எல்லாம் தொலைத்து விடுங்க தகப்பனே. பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு ஆண்டவரே கன்ஃபியூஷன்ல இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கன்ஃபியூஷன்கள் மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டு வேலையில் இருக்கிற சகோதரிமார்களை பலப்படுத்துங்க தகப்பனே. கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது குறைவா இருக்கு அது குறைவா இருக்கு என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிறைவானவர் என்பதை அறிந்து எல்லா குறைவுகளும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நீ நிறைவை தருகிறமைக்காக மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை பராமரித்துக் கொள்கிறமைக்காக மக்கள் நன்றி. வாகனங்களை ஓட்டுகிற ஒவ்வொரு சகோதரிகளை கரம் பிடித்து நடத்துகிறமைக்காக மக்கள் நன்றி. சமய வேலையில் ஈடுபடுகிற ஒவ்வொருக்கும் பாதுகாவலராக இருக்கிறமைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனங்களை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரே எந்த தந்திரமானவனோ எங்கள் சிந்தனைகளை கணிக்காதபடிக்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஆண்டவர் முழு சரீரத்தோடு உங்க சமூகத்தில ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தரை பொறுப்படுத்த நடத்துங்க. ஊழியக்காரரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவரை மறைத்து என்னோடும் எங்களோடும் பேசுங்க. ஏசப்பா அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகன் இந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. வேத வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். தேங்க்யூ.
அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட பிரியமானவர்களே, சிலுவையின் தியானங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். சிலுவை பாதைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதோ இன்றைய கடைசி வெள்ளிக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். அதாவது பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நாம் இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம் உயர்த்தி இயேசுவை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானோரோடு கூட அவரை ஆராதனை செய்வோம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அவர் செய்து வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். கடந்த செவ்வாய்க்கிழமை 5வது வார்த்தையும் 6வது வார்த்தையும் நான் பார்த்தோம். இந்த வெள்ளிக்கிழமை இயேசு பேசின கடைசி மிக சிறந்ததான, இந்த உலகத்தின் சாத்தானை ஜெயம் பெற்றதான ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை. பிதாவே, என் ஜீவனை உமது கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்ற இயேசு சுவாமி சிலுவையிலிருந்து பேசின 7வது வார்த்தையை இந்த நாளில் நாம தியானிக்க போகிறோம். ஆக பிரியமானவர்களே, இதுல 4 நற்செய்திகள் இருக்கிறது. இந்த 4 நற்செய்திகளில இந்த 4 நற்செய்தி ஊழியக்காரர்கள் வித்தியாசமாய் இயேசு கிறிஸ்துவின் அந்த கடைசி வார்த்தையை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறதை நாம பார்க்கலாம். இந்த 4 நற்செய்திக்கு 4 தலைப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சர்வலோகத்தையும் ஜெயித்த ஆண்டவர், சர்வலோகத்திற்கும் அதிபதியா இருக்கிறவர், நீண்ட ஆயுள்ளவர், சர்வலோகத்தையும் நியாயம் விசாரிக்கிறவர், அதிசீக்கிரத்தில் ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறவர். அவரை குறித்து மத்தேயு இப்படியாய் அவரை முன்குறிக்கிறார். அவர் யூத சிங்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி, யூதர்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாய் இருக்கிறார் என்று சொல்லி, யூத சிங்கம் என்று சொல்லி மத்தேயு அவரை குறிப்பிடுகிறார். மார்க்கு இயேசு கழுகை போல இருக்கிறார் என்று சொல்லி மார்க்கு குறிப்பிடுகிறார். எவ்வளவு இந்த கழுகை பாருங்க, வானத்தில எவ்வளவு உயரத்தில பறந்தாலும் கூட இந்த சமுத்திரத்திலேயோ அல்லது ஏரியிலயோ இருக்கிற ஆழத்தில் இருக்கிற அந்த ஏரிக்குள்ள, அந்த தண்ணீருக்குள்ள இருக்கிற மீனை சரியாக கண்டுபிடித்து விட்டு கரெக்டாக கீழே அந்த ஆகாரத்தை அகன்று கொள்ளும். எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதனுடைய கண் பார்வை அப்படி இருக்கிறதுனால பரலோக தேவனை குறித்து சொல்கிறது, என் தேவன் என்னை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார் இல்லையா. ஆக இந்த மார்க்கு கழுகுக்கு அவரை ஒப்பிடுகிறார். இந்த லூக்காசை குறித்து நாம பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் ஆராய்ந்து இருந்தபடினாலே மனித குலத்தை மீட்க வந்த மனிதகுமாரன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அன்றைய நாளிலும் கூட அவரை சொன்ன வார்த்தைகளை தான் நாம் இங்க பார்க்க போகிறோம். கடைசியாக யோவான் தன்னை யார் என்று, இயேசுவை என்னவென்று சொல்லி அவர் தியானம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர் தேவகுமாரனா இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படி இந்த 4 நற்செய்திகளும் 4 வித்தியாச கோணங்களிலே இயேசு சுவாமிக்கு தலைப்பை வைத்து அவர்கள் செபிக்கிறார்கள். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, லூக்கா பகுதியை நாம பார்க்க போகிறோம். இந்த லூக்கா பகுதியை எழுதினவர் லூகாஸ் என்று நாம பார்க்கிறோம். இவர் ஒரு மருத்துவர். இந்த லூக்கா என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒளியூட்டுபவர் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. இந்த லூக்கா எழுதின புத்தகம் நீண்ட நற்செய்தியா இருக்கிறது. இந்த நீண்ட நற்செய்திக்கு அதுல 24 அதிகாரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 24 அதிகாரங்கள் அடங்கின இந்த வேத புத்தகத்துல 1151 வசனங்கள் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த லூக்கா 60வது நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 60வது நூற்றாண்டுல இந்த புத்தகத்தை அவர் சுவிசேஷத்தை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இவரை இயேசுவை மனுஷகுமாரன் என்று சொல்லி அடையாளம் காட்டுகிறார். இந்த லூக்கா தான் அப்போஸ்தல நடபடிகள் 21 அதிகாரத்தையும் அவர் இந்த லூக்கா எழுதியிருக்கிற அந்த நடபடிகளை கூட இவர்தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆக இந்த நடபடிகளை நாம் பார்க்கும்போது 62 60 ஆண்டுக்குள்ளாக அவர் எழுதி முடித்திருக்கிறார்.
இதனுடைய அடிப்படையை நாம பார்க்கும்போது புனித பவுல் சின்னப்பருக்கு இந்த லூக்கா உடன் ஊழியக்காரராக இருந்து ஊழியம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என்றைக்கும் கூட அன்பானவர்களே, விசேஷமாய் இந்த 4 நற்செய்திகளின் தலைப்பை பார்த்தோம். லூக்கா இப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அதாவது லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 46 48 முடிய இருக்கிற வேத வசனங்கள், அதை பார்த்தவர்கள் எப்படியா இருக்கிறார்கள்? லூக்கா 23 46 48 முடிய இருக்கிற இந்த 7வது வார்த்தையை இந்த 4 நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறதை நாம பார்க்கலாம். அல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியங்கள் பாருங்க. இந்த 4 நற்செய்தியாளர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு 4 தலைப்புகளை கொடுத்து அவர்கள் விவரிக்கிறார்கள். ஏன்? எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா! Gospel according to St. Luke chapter 23 verses 46 to 48. When Jesus had cried out with a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. Having said this, he breathed his last. So when the centurion saw what had happened, he glorified God, saying, Certainly this was a righteous man. And the whole crowd who came together to that sight, seeing what had been done, beat their beast and returned. ஆமென். 3 விதமான ஆட்களை இந்த இடத்துல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் நிமித்தம் 46வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவத்தைகளை பார்த்து பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். லூக்கா இப்படியாய் இந்த 7வது வார்த்தையை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். அதே மார்க் 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல மார்க் இப்படியாய் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். தயவுசெய்து நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 4 ஊழியக்காரரும் வெவ்வேறு தேசங்களில் இருந்தவர்கள், வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு இடங்களில் இருந்தவர்கள், வெவ்வேறு இடத்துல எழுதுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். மார்க் 15ஆம் அதிகாரத்துல 15:37 மார்க் என்ன சொல்றார் பாருங்க. And Jesus cried out with a loud voice and breathed his last. ஆமென். மார்க் இப்படியாய் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு? இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். என் ஆவியை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று லூக்கா சொல்லுகிறார். என் ஆவியை விட்டார், தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி மார்க் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 50வது வசனத்திலிருந்து அங்க பார்க்கிற வார்த்தைகளை நீங்க பாருங்க. அங்கே மத்தேயு இப்படியாய் சொல்லி தேவனை வர்ணிக்கிறார். இதே 7வது வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான். என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன், மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க Matthew 27 அதுல 50th word என்ன சொல்லுது பாருங்க. 50th to 54. Jesus cried out again with a loud voice and held up his spirit. Then, beloved, the veil of the temple was torn into 2 from top to bottom, and the earth quaked, and the rocks were split, and the graves were opened. Many bodies of the saints who had fallen asleep were raised. And coming out of the graves after his resurrection, they went into the holy city and appeared to many. So when the centurion and those with him who were guarding Jesus saw the earthquake and the things that had happened, they feared greatly, saying, Truly, this was the Son of God. Amen. மத்தேயு கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறதை நாம பார்க்கலாம். 50வது வசனத்திலிருந்து படிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆமென். அப்பொழுது தேவாலயத்தின்
திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியான அவரோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் செத்தவர்களைப் போல விழுந்தார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறார். மெய்யாகவே இவர் நீதிமான் என்று சொன்னார். இயேசு மரிக்கிற போது பாருங்க, 4 நற்செய்தியாளர்களும் வித்தியாசமாய் ஒரே வார்த்தை தான், வித்தியாசமாய் தேவன் இந்த உலகத்திற்கு செய்ததைகளை விவரித்து சொல்கிறதை நாம பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அவன் மரித்த போது திரைச்சிலையின், அதாவது ஆலயத்தில் இருந்த அந்த பலிப்பீடத்திற்கு மத்தியத்தில் இருந்த அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் கிடந்தது என்று சொல்லி இந்த திறந்தவைகளை குறித்து பைபிள் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன? அடைக்கப்பட்டிருந்த பரலோக வாசல் இயேசுவின் நாமத்தினால சாத்தானை ஜெயித்தார். பரலோக வாசல் நமக்காக திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாருடைய கல்லறை திறக்கப்பட்டு பரிசுத்த நகரத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள், பரிசுத்தவான்களுக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்கிறது. ஆக பார்த்த ஒவ்வொருவரும் உண்மையாகவே இவர் நீதிமான் தான் என்று சொல்கிறார்கள். பார்த்த மாத்திரத்துல இன்னைக்கு வருஷங்காலம் முழுவதுமாய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. நன்றாக அறிந்தவர்கள் தான், நன்றாக புரிந்தவர்கள் தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாய் இருந்து கூட அநேகர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இவைகள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அறிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை உடையவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் மட்டத்திலே நீங்கள் இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய அங்கியை, பரிசுத்தம் என்னும் அந்த அங்கியை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் மறுபடியுமாக வருஷந்தோறும் இந்த சிலுவை பாதைகளை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. அவரை குத்தினவர்களும் பார்த்தவர்களும் கேலி செய்தவர்களும் உண்மையாகவே இவர் நீதிமான் என்று சொல்லி மார்பில் அடித்துக் கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். உண்மையாகவே அவர்கள் மனம் திரும்பியிருப்பார்கள். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பார்கள். உண்மையாகவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பார்கள். உண்மையாகவே பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே அவர்கள் நிச்சயமாய் இருப்பார்கள். ஒரு முறை இயேசுவை விசுவாசித்தாலே போதும், தேவன் அவர்களை முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. இதை யோவான் 19வது அதிகாரத்திலே 30வது வசனம், இந்த 4 நற்செய்திகளிலே இந்த யோவான் மட்டும் எழுதும் போது, அந்த தேவகுமாரனை குறித்து எழுதும் போது மிக வித்தியாசமாய் எழுதுகிறதை நாம பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த 3 நற்செய்திகளிலே இல்லாத ஒரு விசேஷித்த ஒரு சம்பவம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நாம பார்க்கலாம். அல்லேலூயா. இதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்களே தெரியாது. அல்லேலூயா. அதாவது லூக்கா 23ஆம் அதிகாரத்துல பார்த்த நாம 46வது வசனத்துல, மார்க் 15ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்தை பார்த்தோம். மத்திய 27ஆம் அதிகாரத்துல 50ல இருந்து 54 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம பார்த்தோம் இல்லையா? இப்போ யோவான் 19ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை பாருங்க. இந்த 4 நற்செய்திகளில சொல்லப்படுகிறதுல யோவான் கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்லுகிறதை, அதாவது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை நாம இங்க பார்க்கலாம். என்ன சொல்லுகிறது? 19:30. When Jesus had received the sour wine, he said, "It is finished." And bowing his head, he gave up his spirit. மாண்பானங்களே, உங்க இங்கிலீஷ் பைபிள் இருக்குதா? இந்த 3 நற்செய்திகளுக்கும் இந்த 4வது நற்செய்தி, யோவானுடைய நற்செய்தி ஒரு வித்தியாசமானவர். மிகுந்த பலனுள்ளதாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர், மனுஷன் ஜீவன் முடுகிறதற்கும் தேவகுமாரனாகிய கிறிஸ்து ஜீவன் முடுகிறதற்கும் ஒரு வித்தியாசமான காரியங்களை இங்க பார்க்கலாம்.
என்ன சொல்றது? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் முடிந்தது, வேத வாக்கியங்கள் என் வழியாய் நிறைவேறி முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த யோவான் எழுதுற இந்த 4 நற்செய்திகளில யோவான் எழுதுகிற விசேஷத்துல பாருங்க, சுவிசேஷத்துல பைபிள் சொல்லுகிறது எல்லா மனுஷனுடைய உயிர் போன பிறகுதான் தலை சாயும். ஆனால் இங்க பைபிள் சொல்லுகிறது அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பெரிய மகிமையான காரியங்கள் அன்பானவர்களே. ஆக நம்ம முக்கியமா லூக்காஸை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? அதனால இந்த லூக்கா புத்தகத்தினுடைய கீவேர்ட், அதாவது மிக முக்கியமான காரியங்கள், அதுல இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து இந்த காரியத்தை நாம யோவான் பகுதியை நாம பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி. லூக்கா எழுதும்போது மனுஷகுமாரன் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, அவர் வந்து நீதிமான்களை அல்ல, மனம் திரும்பாத 99 ஆடுகளை அல்ல, 99 நீதிமான்களை அல்ல, மனம் திரும்புகிற பாவியையே ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் சொல்லுகிறார். அதே போல அன்பானவர்களே 9வது அதிகாரம் 56வது வசனத்தை அங்கே பாருங்கள். அங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். மனுஷகுமாரனாய் வந்த தேவன், லூக்கா இப்படியா சொல்லுகிறார் இல்லையா? மனுஷகுமாரனாய் வந்த இயேசு என்ன சொல்லுது? 9:56 For the Son of Man did not come to destroy men's life, but to save them. And they went to another village. Amen. Hallelujah. மனுஷகுமாரனாய் வந்த இயேசு நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சித்து மீட்டுக் கொள்ளவே அவர் வந்தார். அப்புறம் மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, மனுஷனை அழிக்கிறதற்கு அல்ல மனுஷகுமாரன் வந்தது, ரட்சிக்கிறதற்கே அவர் வந்தார். அவர்களை ரட்சித்து பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். ரட்சிப்பு என்ற அந்த ஒரு வார்த்தை அன்பானவர்களே, ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதல்ல, நம்ம என்னைக்கு மனம் திரும்பினோமோ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதல்ல. என்றைக்கு ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதில்லை. அன்றைக்கு ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஒவ்வொரு நாளும் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொண்டே வருகிறது. நீங்களும் நானும் பரலோகம் போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் புதுப்படைப்பாய் நாம் மாறிக்கொண்டே இருக்கணும். புத்துணர்ச்சியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே ஒரு விஷயம் கூட என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாள் காலை வேளையில நம்மை ஒப்பு கொடுக்கிறது மிக மிக அவசியமா இருக்கிறது அன்பானவர்களே. அதுவும் ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் நம்மை ரட்சித்தால் தான் நாம் அநேகரை போய் ரட்சிப்பின் செய்தியை சொல்ல முடியும். ஆகவேதான் ஆண்டவர் மனுஷனை அழிக்கிறதற்காக மனுஷகுமாரன் வரவில்லை, மாறாக அவர்களை ரட்சிக்கிறதற்காகவே வந்தார். அல்லேலூயா. மீட்கும் பொருளாக வந்தார் என்று சொல்லி வேத இலக்கண வார்த்தைகள் சொல்லுகிறது. மீட்கும் பொருளாக வந்தார், பாவ சேற்றிலிருந்து மீட்கும்படியாய் வந்தார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உளையான சேற்றில நான் விழுந்திருந்தேன். சாதாரணமான சேறு கிடையாது, உளையான சேறு. அப்படியே அது அந்த ஒரு மனுஷனை இழுத்துக்கொள்ளும் அந்த சேருக்குள்ள அந்த மரண புதார் என்று சொல்லுவார்கள். அந்த மரண சேற்றுக்குள்ள இருந்த அந்த பாதாள குழியில் இருந்த அந்த உளையான சேற்றிலிருந்து நீர் என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம பார்க்கலாம். ஆக பிரியமானவர்களே, இந்த லூக்கா புத்தகத்தினுடைய மிக விசேஷமான காரியங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன், பாவிகளை மனம் திருப்புகிறதற்காகவே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாவியான மனுஷனை விட்டு அந்த பாவ உலகத்தை விட்டு பரலோகத்தை நோக்கி பார்க்கிற அந்த மனம் திரும்புதலை ஆண்டவர் அழைக்கும்படியாய் அவர் வந்தார்.
அநேகர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ ஒரு மதம் என்று சொல்லி. கிறிஸ்தவ ஒரு மதம் கிடையாது அன்பானவர்களே, கிறிஸ்தவ ஒரு மார்க்கம். அதாவது பாவ வழியில் இருக்கிற மார்க்கத்தில் இருக்கிறவர்களை பரலோக வழியை காட்டுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இது ஒரு மதத்தை உருவாக்குறதற்காக அல்ல, மாறாக பாவ குலத்தில, அநியாய குலத்தில, அக்கிரம குலத்தில் இருக்கிற மனித குலத்தை மீட்டு ரட்சித்து பரலோகத்தை உன்னை சேர்க்கும்படியாக, சொர்க்கத்தில உன்னை சேர்க்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தில தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். ஆகவேதான் யோவான் சொல்லும் போது விசேஷமாய் சொல்லுகிறார், அந்த மனிதன் சாகிறதற்கும் மனுஷகுமாரன் தேவகுமாரன் அவர் ஜீவனை விடுகிறதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி. ஆக பிரியமானவர்களே, பரிசுத்த பைபிள் இப்படியாய் சொல்கிறது பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் ஏன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார்? ஏன் மனுஷனாய் வந்தவர் மனுஷனை போல விட வேண்டும் அல்லவா? இல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையே வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நன்றாக கவனித்து பாருங்க. ஏசாயா இப்படியா எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வளர்ப்பு ஒரு அதிசயம், அவருடைய தாய் ஒரு அதிசயம், அவருடைய தகப்பன் ஒரு அதிசயம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அதிசயம், அவர் வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே அதிசயமான காரியங்களா இருக்கிறது அன்பானவர்களே. ஆகவேதான் அவர் 5 நாமங்களை அவருக்கு சொல்லுகிறார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 1000 வருஷத்திற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வர்ணிக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறித்து யோவான் இப்படியாய் சொல்கிறார். 10ஆம் அதிகாரத்துல 17-18 என்ன சொல்லுது பாருங்க. John 10th chapter 17 and 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாய் மலர்ந்து தன் சீடர்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால், நானே கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா. என்ன கடந்த நாட்கள்ல பார்த்தோம், நான் பிதாவுக்கு சித்தமானவைகளையே எப்போதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவர் என்றைக்கும் என்னோடு கூடவே இருக்கிறார். பிதா என்னிலே அன்பா இருக்கிறார். அடுத்த வசனம் 18. ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவனும் என்னிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏன்? நானே அதை கொடுக்கிறேன். நானே பிதாவின் கையில அதை நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த என்னுடைய ஜீவனை பிதாவின் கையில கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியுமாய் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை இந்த கமாண்ட்மெண்ட்ஸை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என் பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதனால்தான் அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே சீடர்களிடத்தில் சொன்னார், நான் பாடுபடவும் பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கவும் மரித்து தேவனுடைய நாம மகிமைக்காகவே 3ஆம் நாள் உயிரோடு கூட நான் எழுவேன் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் அநேக முறை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் அவருடைய மரணத்தில் ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டார் என்று சொல்லி யோவான் தேவகுமாரனை குறித்து, இயேசுவை குறித்து இங்கே வேதம் சொல்கிறது. அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். ஏனென்றால் என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆக பிரியமானவர்களே, நீதிமான்களை ரட்சிக்க வந்தவர், அல்லேலூயா, பாவிகளை ரட்சிக்க வந்தவர், அனுதினமும் நம்மை ரட்சித்து அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள வந்தவர். இங்க பைபிள் சொல்கிறது, புக் ஆஃப் ஹீப்ரூ 2nd chapterல 14-18 அங்கே ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14 18 முடிய இருக்கிற வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே நமக்கு ஆண்டவர் இயேசு அவர் பிள்ளைகளுக்கு தேவன் உரிமையை சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும்
அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு உரிமையை தருகிறார். என்ன தருகிறார்? என்ன சொல்றார் பாருங்க. 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்ச சிந்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல இயேசுவாகிய தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் மனுஷரை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களானார். உடையவர்கள் இல்ல, உடையவரானார். ஆகவேதான் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மனித சாயலாய் வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது, மனுஷகுமாரனாய் வந்தது, மனுஷர் சாயலானார். அதாவது சிலுவை மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று பரிசுத்த பைபிள் லூக்கா, அதாவது பிலிப்பியர் இப்படியாய் அவர் எழுதுகிறார். ஆக பிரியமானவர்களே, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, இயேசுவானவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக? உரிமை தரார் பாருங்க. அடுத்து, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நித்திய விடுதலை கொடுக்கும்படிக்காக, உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிப்பதற்காக தேவகுமாரனாய் இருந்த அவர், பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாய் இருந்த அவர், பிதாவின் மகிமையிலே இருந்த அவர், ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களின் துதியின் மத்தியிலே வாசமாய் இருந்த அவர், இந்த பூமிக்கு மனுஷ சாயலாய் உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த மரண பயத்தை மீட்டு விடுதலை கொடுக்கவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அடுத்து, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல், நல்ல கவனிச்சு பாருங்க. லூசிபேரோடு கூட அநேக தேவ தூதர்கள் விழுந்து போனார்களே, அந்த தேவ தூதனுக்கு உதவியாய் இயேசு கிறிஸ்து வராமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அல்லேலூயா. ஆபிரகாமே, உன்னை ஆபிராம் இல்ல ஆபிரகாம் என்று சொல்லி பெயரை மாற்றி ஜாதிகளின் தகப்பனாய் இருக்கிறாய், நீ விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரே. பைபிள் சொல்லுது பாருங்க, விழுந்து போன தேவ தூதனுக்கு நான் கை கொடாமல், அதாவது ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கவே நான் வந்தேன். அல்லேலூயா. 14வது வசனம் அது. சரி, 18வது படிங்க, அடுத்து படிச்சுங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தெய்வ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு, பிரதான ஆசாரியர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் வெறும் ஆசாரியர்கள் தான், நாமெல்லாம் வெறும் ராஜாக்கள் தான். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர்தான் பிரதான ஆசாரியரா இருக்கிறார். எந்த விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்புரவாகுதலாய் இருந்து, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு, அவர் தாமே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, பாடுகள் எல்லாவற்றையும் பட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய், சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கும் இயேசு உதவியா இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சித்து மனம் திருப்புகிறதற்கு இந்த பூமிக்கு வந்தார். மனுஷ குலத்தை மீட்டு ரட்சிக்க வந்தார். சீர்கெட்டவர்களாய் இருந்த நம்மை சீராக மாற்றுவதற்காக மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். நமக்கும் பரலோக தேவனாகிய
அந்த தெய்வத்திற்கும் ஒரு உறவை உண்டாக்குவதற்காக, பூலோகத்தாரையும் பரலோகத்தாரையும் ஒப்புரவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்து தலையை சாய்த்து என் ஜீவனை நான் கொடுக்கிறேன், அதை நான் மறுபடியுமாய் பெற்றுக் கொள்வேன், இந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவனே எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்னார். ஆமன்பானவர்களே, இந்த வார்த்தையின் கடைசி, அதாவது இந்த மரணத்தை முடித்து இந்த உலக வாழ்க்கை முடித்து பரலோகத்திற்கு போகும்போது மகதலேனா மரியாள் கண்ணீரோடு கூட ஆண்டவரை அந்த கல்லறை தோட்டத்திலே தேடும் போது விசேஷமான ஒரு சம்பவம் அன்பானவர்களே. யோவான் 20ஆம் அதிகாரம் 16 தமிழ்ல படிச்சிடலாம். அந்த வசனத்தை கடைசியாய் நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் அதுல 16 பாருங்க. இங்க கண்ணீரோடு கூட தேடுகிறார் மரியாள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஏசப்பாவை உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திற்காக, குடும்ப ஜெபத்திற்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, பண தேவைக்காக, உடல் சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, ரட்சிப்புக்காக கண்ணீரோடு கூட நாம தேடுவோம் என்று சொன்னார் ஆண்டவர். உடனடியாக கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார். நடக்கிற சம்பவம் பாருங்க. 20 அதாவது 20ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து 17, 18 இந்த 3 வசனத்தை பாருங்க. அங்கே நம்ம எல்லாருக்கும் ஒரு புஷ்டி கொடுக்கும்படியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லி போகிறார். என்ன சொல்றாரு? இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபோனி என்றார். ஆமென். இதுக்கு முன்னாடி அவரை ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். பிறகு இயேசு பேர் சொல்லி அழைக்கிறவர் இல்லையா? நம்ம எல்லாருடைய பேரை அவருடைய உள்ளங்கையில வந்திருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். நம்ம எல்லாருடைய பேரை அவருடைய உள்ளங்கையில ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமன்பானவங்களே, ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வசனங்களை பாருங்க. அவருடைய உள்ளங்கையில நம்முடைய பெயரை பொதித்து வைத்திருக்கிறார். வரைந்தில்ல, பொதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆக மரியாளே என்று சொல்லி பேர் சொன்ன உடனே அவள் இயேசு என்று அறிந்து கொண்டாள். என் போதகரே, என் ரட்சகரே, என்னை மீட்க வந்தவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே, என்னை பரலோகத்திற்கு கொண்டு போகிறவரே என்று சொல்லி இப்படியெல்லாம் ஒருவேளை வர்ணிச்சிருப்பார். அவருடைய கண்ணீர் எல்லாம் மறைந்து போனதான். இயேசுவே என்று கூப்பிட்ட மாத்திரத்துல நம்முடைய கண்ணீரை துடைக்க தேவன் இயேசு ஓடோடி வருவார். என்ன நடக்கிறது சம்பவம்? என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அங்க அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை. அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறி சென்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொருவர் இல்லை என்று சொல்கிறார். அப்போ பரலோகத்திலிருந்து இறங்கினார் என்று சொன்னால் அவர் இதுக்கு முன்ன எங்க இருந்தார்? அவரு பரலோகத்தில் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தின் ராஜா. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறி சென்றவருமான இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொருவர் இல்லை. ஆக உலக எல்லா விதமான கசப்பை, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளுக்கு சொல்லுகிறார், நான் இன்னும் பரலோகத்திற்கு போகவில்லை, என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல். என்னுடைய சீடர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதாங்க இன்னைக்கு யூடியூப் வழியா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதாங்க பேஸ்புக் வழியா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு பரலோகம் போயிருக்கிறார். அவர் அதிசீக்கிரத்துல வரப்போகிறார். அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவரை சந்திக்கிற அவருக்காய் காத்திருக்கிற, ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்களை உனக்காக எனக்காக கட்டும்படிக்காக ஆண்டவர் இயேசு அவர் போயிருக்கிறார். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கதான் இயேசு தலையை சாய்த்து தன் ஜீவனை ஆண்டவரே, பிதாவே என்று சொல்லி அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். 7வது வார்த்தையாக. பிரியமானவர்களே, அது சீக்கிரத்துல வரப்போகிற ராஜா,
அவர் எப்போ வருவாரு தெரியாது. விடிய காலையில வரலாம், விடிஞ்ச பிறகு வரலாம், மத்தியான வேளை வரலாம், சாயங்கால வேளை வரலாம், ராத்திரிலே வரலாம், ராட்சாமத்தில கூட வரலாம். ஆகவே ஜெபத்திலே நீங்களும் நானும் விழுத்திருந்து காத்திருப்போம் என்று சொன்னார். அந்த வல்லவர் இயேசு அது சீக்கிரத்தில் வருகிறவராக இருக்கிறார். என் மீட்பர் இயேசு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆக அவருடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Thank you Lord Jesus. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேன் நான். சொல்லுங்க எல்லாருமாய், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பிறகு கூட நாம நேசிக்காமல் போவோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே நாம் கைவிடப்பட்டு வெட்கப்படுகிறவர்களாய் நாம் போய்விடுவோம். இன்றைய தினத்திலிருந்தே நாம விசுவாசிப்போம், வருகைக்கு ஆயத்தமா இருப்போம். அவர் நம்முடைய பிதாவினிடத்திலும் இயேசுவின் பிதாவினிடத்திற்கு நம்முடைய தேவனிடத்திற்கு அவர் கடந்து போயிருக்கிறார். அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக கோடா கோடி நன்றி. அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை உபவாச நாளில எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிறதானே ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவையின் 7வது வார்த்தை எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆச்சரியமான வார்த்தையா இருக்கட்டும். ஆண்டவரே, அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார். தேவ குமாரனாகிய கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்காகவே, எனக்காகவே, நமக்காகவே அவர் எங்களுக்காகவே செய்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர் சொன்னபடி உயிரோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் என்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. இந்த சிலுவை பாதை நாட்களிலே ஆண்டவரே, இந்த 40 நாட்களும் அநேகர் உபவாசத்தோடு கூட இருந்து இந்த சிலுவையின் மேன்மைகளை குறித்து ஆண்டவரே மேன்மை பாராட்டி வருகிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு திருச்சபைகளையும், ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவர் நீர் மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கிறதற்காய் கோடா கோடி நன்றி. மறுபடியும் ரட்சிக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் ரட்சித்துக் கொண்டு வருகிறதற்கு எமக்கு கோடா கோடி நன்றி. விழுந்து போன சாத்தானுக்கு கை கொடுக்க வராமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கவே வந்தீர். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே நானும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் வந்தேன் என்று வாக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, நீர்தாமே பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் பாடுகளை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி எங்களுக்காக கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து விட்டீர். அதற்காய் கோடா கோடி நன்றி. வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை சந்திக்கிற அந்த நாட்களுக்காக மத்திய வாரத்திலே வரும்போது உம்மை முகமுகமாய் தரிசிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, கடைசி நாள் வரைக்கும், நீ வருகை நாள் வரைக்கும் நாங்கள் பரிசுத்தத்தில, உண்மையில, சத்தியத்தில ஆண்டவரே, உண்மையான ஊழியத்தில ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி 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 எங்களை சுத்திகரிக்கிறதற்காய் கோடா கோடி நன்றி. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் எங்களை மீட்டு ரட்சிக்க வந்த மனுஷகுமாரனாகிய யூத சிங்கமாகிய கழுகை போல ஆண்டவரை அடையாளம் கொண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நின்று மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவருடைய பிரசனம் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நமக்காக இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். விசுவாசிப்போம், ரட்சிப்புக்குள்ள வருவோம், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவோம். தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஆயத்தமா இருப்போம். ஹல்லேலூயா. 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 நமக்காய் ஜீவனை விட்ட இயேசப்பாவை மிகவும் 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 அன்பு செய்கிற பிள்ளைகளா நாம் வாழும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. மக்கள் வேளையில அந்த நாட்களிலே மோசே ஐயா வாழ்ந்த நாட்களிலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த போது எந்த வீட்டிலே இயேசுவின் ரத்தம் ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே மரண கண்ணிகள் இல்லை என்று சொன்னது போல ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசினது போது மரண கண்ணிகள் அந்த வீட்டிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவங்க பூசின போது மரண கண்ணிகள் அந்த வீட்டுக்கு வரவில்லையா? ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை தோய்த்திடுங்க. காலையில எழுந்தவுடன் இயேசுப்பா உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க என்று சொல்லிட்டு எழுந்துருங்க. அந்த நாள் முழுதும் இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். ஏன் நோய்பட்ட போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி எண்ணெய் பூசி ஜெபம் பண்றோம், கைகளை வைத்து ஜெபம் பண்றோம், இதோ தண்ணீரை வச்சு நம்ம ஜெபம் பண்றோம். கர்த்தர் அற்புதத்தை கொடுக்கிறார். அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ ஒரு விலையே பெற்ற ரத்தமா இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்றோம். Thank you, Lord. Yes. Thank you. Yes, thank you, Lord. Amen. விலையேற பெற்ற
உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். Thank கர்த்தர் you. நித்தமும் நடத்துவார். இந்த வெளியேறும் பெற்ற ரத்தம் உங்களை எங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் Yes, Lord. அனுதினம் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது அவர் ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்வார். வெளியே போறோம் வரோம், இந்த வைரஸ் நம்மளை தாக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை தோய்த்து வெளியே போங்க, உள்ள வாங்க. தேவன் நம்மோடு கூட இருப்பார். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் நித்தமும் நடத்துவார். இயேசு கிறிஸ்து ரத்த கொட்டிக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படிக்காய் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிப்பார். God bless you all. God Thank you. bless you. Thank you. Amen.